நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. இப்போது ஜூன் மாதம் இதில் முக்கியமான 2 சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். 4 விஷயங்கள் என்னென்னலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜூன் மாதத்தில் மெயினாக சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனிக்கு 4வது வீட்டில், அதாவது ஜூன் 15 ஜூலை 15 வரலாம். அப்போ சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி சூரியன் கேந்திரத்தில் இருந்தால் யாராக இருந்தாலும் அரசு அதிகாரம் சிறப்பானதாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல அதிகாரம் கிடைக்கும், பவர் கிடைக்கும். அப்போ அரசாங்க உத்தியோகமாகட்டும், ஜாப் ஆகட்டும், அல்லது அரசாங்கத்தால் வரக்கூடிய அனுகூலங்கள், சப்போர்ட் ஆகட்டும், இதெல்லாம் அரசாங்க வேலைகள் ஆகட்டும், இதெல்லாம் ஈஸியாக நடக்கும். அரசாங்க பதவிகள் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்க, சின்ன சின்ன நமக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு அந்த பதவிகள் கிடைக்குமா? அரசாங்கத்தால் வரக்கூடிய பதவிகள், பொறுப்பு, இது எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு காத்திருக்குது. நல்ல ஒரு நேம், ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு. இருக்கக்கூடிய அது குடும்பத்தில் இருக்கட்டும், ஃபேமிலி சர்க்கிளில் அல்லது வெளியில் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அவப்பெயர்கள் விலகும். வீணாக என்ன ஒருத்தர் அவப்பெயர் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க சாமி. அது கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம், சொசைட்டியாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அவப்பெயர்கள், வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள் இருக்குமே, ஆனால் அவப்பெயர்கள் விலகும். இந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கின்ற பொழுது மிகுந்த உயர்ந்த ஒரு தன்னம்பிக்கை கூடும், தைரியம் அதிகரிக்கும். எதையும் நம்ம கடந்து வரலாம், சந்திக்கலாம், பார்க்கலாங்கிற தைரியம் கூடும். அதே போல கடகத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை, இது மிகப்பெரிய பண வரவுக்கான காலம். ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு தெரியும், வெள்ளி, அதே போல் குரு பகவான் தங்கம், உலோகத்தில் உலோகமாக பார்க்கின்ற போது செவ்வாய் காப்பர். அப்போ குரு பகவான் தங்கம், சுக்கிரன் வெள்ளி, சில்வர். அப்போ தங்கமும் வெள்ளியும் ஒன்று சேரும்போது என்னங்க அர்த்தம்? அது ஒரு பொக்கிஷம், அது ஒரு ஐஸ்வர்யம், அது ஒரு வருமானம், அது ஒரு சேமிப்பு, அது ஒரு புதையல். அப்போது இந்த மாதம் இதெல்லாம் உங்களுக்கு அப்போ புதையல் கிடைக்குமான்னு அர்த்தம் கிடையாது. உடனே நம்ம ஆளுங்கள்லாம் நமக்கு புதையல் கிடைச்சிருமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. வருமானம் சிறப்பாக இருக்க போது, வருமானத்திற்கான அதிர்ஷ்டம் துவங்க போது, ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்படியெல்லாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதோட கூட மெயினாக பிள்ளைகளுடைய படிப்பு, ஏன்னா இந்த ஜூன் மாதம் மெயின் அதுதான், படிப்பு, பரீட்சை, என்னெல்லாம் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ, குரூப் எக்ஸாம்லேருந்து நீட் எக்ஸாம்லேருந்து என்னெல்லாம் பரீட்சையில் எப்படி இருக்க போகிறாங்க பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்பு, வருமானம் உயர்வு, அதாவது ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா, ஜாப் சேஞ்சு, திருமணம். அப்போ எல்லாமே உங்கள் பிள்ளைகளை பற்றிய விஷயங்கள் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறதால பிள்ளைகளுக்கு தேவையானது. அவங்க உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், அவங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். 10th படிச்சிருக்கான் சாமி, என்ன குரூப் எடுக்கலாம்? +2 முடிச்சிட்டான் சாமி, என்ன குரூப் எடுக்கலாம்? ஸோ கல்வி, மாணவ செல்வங்களை, அதோட கூட மிடில் ஏஜ் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், தனுசு ராசி. தனுசு ராசி எங்கே போனாலும் கஷ்டம். யாரை பார்த்தாலும் நாம் மனசில் எவ்வளோதான் நல்ல விஷயங்கள் நினைத்தாலும், ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோடு நம்ம எழுந்தாலுமே கூட நம்மளை அகைன்ஸ்டாக மாற்றிடுறாங்க. இதுதான் தனுசு ராசியுடைய நிலைமை. நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அமையக்கூடிய நாளும் கோளும் சிறப்பாக இருப்பது இல்லை. மெயினாக தனுசு ராசி என்பவர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள், மெயினாக குடும்ப பிரச்சனை, குடும்பத்தில் கூட கலகம். சனின்னு சொல்லிட்டாலே அங்கே கலகம்தான் இருக்கும். புறம் பேசுவது, தவறாக பேசுவது, பிறரை பற்றி உங்களை பற்றி தவறான வார்த்தைகளை சமுதாயத்தில் எடுத்து சொல்லுவது, நம்ப வைப்பது,
இதெல்லாம் தான் மனசு கஷ்டத்தை ஏற்படுத்தும். அப்படி உங்களை பற்றி சொல்லலாம், அவங்க பிள்ளைகளை பற்றி சொல்லியிருக்கலாம், உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லியிருக்கலாம். அப்போது தனுசு ராசி என்பர்களே, சனி பகவானுடைய 10வது பார்வையில் இருந்து கஷ்டப்படக்கூடிய யார்? தனுசு ராசி அன்பர்களே. தொழில் கஷ்டங்கள், தொழில் நஷ்டங்கள், ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் சாமி, ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டேன் சாமி, போயிடுச்சு, ஆன்லைனில் போட்டேன், அல்லது ஒரு வம்பு வழக்கு நம்ம அகைன்ஸ்டாக வந்துடுச்சு, அப்பீலுக்கு போனோம். ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு டிவோர்ஸ் கேஸை கூட ரொம்ப நாள் இழுத்துருக்கும், அல்லது ஏமாற்றங்கள் கொடுக்கும். அவங்க 2வது கல்யாணம் பண்ணுவாங்க, உங்களால் பண்ண முடியாமல் இருக்கும். சேலஞ்ச் பண்ணி பண்ணுறது, உங்களை அதிகாரம் பண்ணுறது, மிரட்டுறது, கைவிட்டு நிறைய விஷயங்கள் உங்களை கைவிட்டு போகிறது. அதுவும் இந்த தனுசு ராசி அன்பர்களை போல கஷ்டப்படக்கூடியவங்க யாரும் கிடையாது. குறிப்பாக வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ், குறிப்பாக 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள், 30 வயசுக்கு மேலே, 33 வயசுக்கு மேலே ஒரு ரெஸ்பான்சிபிளான இடத்துல, பொறுப்பான இடத்துல ரீச் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு பொறுப்புகள், ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கும். அது 33 வயசுக்கு மேலே தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு கஷ்டமே ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோ ஒரு குரு இல்லையா, எல்லாத்தையும் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதை எப்படி சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு மனக்கவலை இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களை, கவலை வேண்டாம். ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு மறைந்திருந்தாலுமே கூட மெயினாக இவ்வளோ கஷ்டத்துக்கு என்னங்க காரணம்? சனி தான். அந்த சனியை 8ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்த்து தனுசு ராசிக்கு மறைமுகமாக நல்லதை செய்கிறார் குரு பகவான். சார், இந்த தனுசு ராசிக்கு யார் கெடுக்கிறாங்களோ நேரடியாக அந்த சனியே பார்த்து குரு கண்ட்ரோல் பண்ணிடுறார். அப்போது தனுசு ராசி என்பவர்கள், இனி உங்களுக்கு கஷ்டம் இல்லை. அடுத்த 1 வருஷம் நீங்கள் நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. அதுவும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த மாதம் குரு சுக்கிரன் சேர்க்கை, தடைப்பட்ட தொழில், தடைப்பட்ட விஷயங்கள் கைகூடும். ஒரு 3 மாதமாக 6 மாதமாக ஒரு விஷயம் நடக்குன்னு பார்க்குற, இல்லை சமயம் தள்ளி போகுது. கல்யாணம் தள்ளி போகுது, திருமணம் தள்ளி போகுது, காதல் தள்ளி போகுது. இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளிலிருந்து நிறைய லேடிஸ் காதலில் தோற்று போனவர்கள், ஏமாந்தவர்கள், ஏமாற்றம். நான் நம்பிக்கையாக இருந்தது, அவனை பண்ணிக்கிறேன்னு சொன்னாருங்க சமயம், ஆனால் இப்போ போனால் இல்லைன்னு சொல்கிறாரு. என்னால் அவரை விட்டு இருக்க முடியாது, அவர் தான் வேணும் எனக்கு. போராடக்கூடிய பெண்மணிகள், போராடக்கூடிய ஆண்கள், எனக்கு அவங்க தான் வேணும் சாமி, நான் அவங்க கூட தான் இருப்பேன், அவங்க ரொம்ப நல்லவங்க, ஆனால் கூட இருக்கிறவங்க தான் அவங்கள கெடுக்கிறாங்க, அவங்க அம்மா தான் கெடுக்கிறாங்க, அவங்க அப்பா தான் கெடுக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அவரை கெடுக்கிறாங்க, அவங்க தம்பி தான் இவ்வளோ சொல்லித்தராங்க, அவங்க அக்கா தான் சொல்லித்தராங்க, அவங்க தங்கை தான் சொல்லித்தராங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க சாமி. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காம இருக்கிறது, காதல் தோல்விகள், கணவன் மனைவியிடையே வரக்கூடிய தோல்விகள், கஷ்ட நஷ்டங்கள், அதே போல் அதுக்கு அடுத்தபடியாக வாழ்க்கைக்கு அடுத்தபடியாக வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தொழில் அமைப்புகளிலே வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், தொழில் அமைப்பு சிறப்பாக இல்லாமல் இருக்கிறது, விவசாய நிலமாக இருக்கலாம், விவசாய பொதுமக்களாக இருக்கலாம், கம்பெனிகளாக இருக்கலாம், பிஸ்னஸில் வரக்கூடிய ப்ராப்ளம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், தொழில் உணவகங்களாக, ஹோட்டல்ஸாக இருக்கலாம். அப்போ தொழிலில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் அதுவும் சரியாகக்கூடிய கால நேரம். அப்போ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் என்பது திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், நல்ல அதிர்ஷ்டம் அடிக்க போகுது, நல்ல அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. மாணவ செல்வங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல காலம். மெயினாக கல்வி, குரு சிறப்பாக இருக்காரு, கல்வி சிறப்பாக இருக்கும், சனி பகவான் சிறப்பாக இருக்கு, வேலை சிறப்பானதாக இருக்கும், புதிய வேலைகள் கிடைக்கணும்.
சனி பகவான் நல்ல நிலைமைக்கு மனம் மாறுகின்ற காரணத்தினாலே வேலையில் நிம்மதி, வேலை செய்கிற இடத்துல நிம்மதி, வருமானம் அதிகரிக்கிறது. அப்போ எல்லாமே தனுசு ராசிக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கு. உடனே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கையில் எடுங்க, ஜெயிக்கிறதுக்கு முன்னுக்கு வாங்க, நல்லதே நடக்கும் தனுசு ராசி நேயர்களே.